இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் பிரதமர் மோடி அரசு நாட்டை விற்றுவிட்டதாகவும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மீதான அழுத்தம் காரணமாக இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒப்பந்தம் குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது சோசியல் ட்ரூத் சமூக வலைதளத்தில் அறிவித்தார். குறிப்பாக அதில் விவசாயத் துறையை அமெரிக்காவுக்கு திறப்பது பற்றி பேசப்படுகிறது. அந்த ஒப்பந்தம் என்ன, நமது விவசாயிகளின் பாதுகாப்பு மற்றும் நலன்கள் எவ்வாறு உறுதி செய்யப்பட்டுள்ளன என காங்கிரஸ் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் அமெரிக்க வேளாண் துறை செயலாளர் புரூக் ரோலின்ஸ் தனது எக்ஸ் பக்கத்தில் 2024ஆம் ஆண்டில் இந்தியாவுடனான அமெரிக்காவின் வர்த்தக பற்றாக்குறை $1.3 பில்லியன் இருந்தது எனவும் தற்போது இரு நாட்டுக்கும் இடையே எட்டப்பட்டுள்ள ஒப்பந்தம் அந்த பற்றாக்குறையை தீர்க்கும் என தெரிவித்துள்ளார். மேலும் இது அமெரிக்க விவசாயிகளுக்கு மிகவும் பயன்படும் ஒப்பந்தமாகும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க வேளாண் துறை செயலாளரின் அறிக்கை இந்திய விவசாயிகளின் நலன்களை புறக்கணித்து மோடி அரசு இந்த ஒப்பந்தத்தை செய்து கொண்டது என்பதை தெளிவாக காட்டுகிறது என்றும் இது இந்தியாவில் உள்ள விவசாயிகளுக்கு தீங்கு விளைவிப்பது மட்டும் இல்லாமல் அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட நேரடி தாக்குதலுக்கு சற்றும் குறைவானதல்ல என்றும் காங்கிரஸ் குறிப்பிட்டுள்ளது. இந்திய விவசாயிகள் இனி தங்கள் சொந்த நாட்டிலேயே அமெரிக்க விவசாயிகளுடன் போட்டியிட வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாவார்கள். இந்தியாவின் விவசாயிகளின் நலன்களை ஏன் அவர் தாரை வார்த்து கொடுத்தார் என்று காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. அதோடு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் நரேந்திர மோடி மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்தார். மக்களவையில் ராகுல் காந்தி பேச்சு கடும் சலசலப்பை ஏற்படுத்தியது. இதனால் அவை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி பிரதமர் மோடி நாட்டை விற்றுவிட்டார் என கடுமையாக விமர்சித்தார். கடந்த சில மாதங்களாக முடங்கி கிடந்த அமெரிக்கா இந்தியா வர்த்தக ஒப்பந்தத்தில் நரேந்திர மோடி நேற்று கையெழுத்திட்டார். அவர் மீது கடுமையான அழுத்தம் உள்ளது. நரேந்திர மோடியின் பிம்பம் சேதமடையக்கூடும் என்று ராகுல் காந்தி விமர்சித்தார். பிரதமர் சமரசம் செய்து கொண்டார் என்றும் அவருடைய பிம்பத்தை உருவாக்கியவர்களே இப்போது அந்த பிம்பத்தை உடைக்கிறார்கள். அதானி மீது அமெரிக்காவில் ஒரு வழக்கு உள்ளது. அது உண்மையில் மோடி மீதான வழக்குதான். எப்ஸ்டீன் கோப்புகளில் அமெரிக்கா இன்னும் வெளியிடாத பல விஷயங்கள் உள்ளன. அதன் காரணமாகவும் அழுத்தம் உள்ளது. இவைதான் அந்த 2 அழுத்த புள்ளிகள். இதை நாடு புரிந்து கொள்ள வேண்டும் என்று ராகுல் காந்தி தெரிவித்தார்.